இப்போது இன்று காலை வரை தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை விரிவாக்கத்தில் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அவர்கள் வருவாய்த்துறை, வணிக வரி, பத்திரப்பதிவு, உயர்கல்வித்துறை விஜயபாஸ்கருக்கு, MR விஜயபாஸ்கருக்கு, போக்குவரத்து துறை என இதுவரை ஒதுக்காத துறைகள் எல்லாம் அவர்களுக்கு என பேசி முடிக்கப்பட்ட மாதிரி ஒரு செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. SP வேலுமணிக்கு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்றெல்லாம் பேசப்பட்டது. இதையொட்டி அது முதலமைச்சர் விஜய் நேரடியாகவே அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததாகவும் அதனால்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் வாக்களித்ததாகவும் பேசப்பட்டு வந்தது. இப்போது ஏற்பட்டுள்ள ஒரு சூழல், அவர்கள் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்த பேச்சு பல்வேறு தகவல்களாக மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் அவர்கள் உண்மையிலே அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்கள் இடம்பெறாமல் போவதற்கான காரணம் என்பது என்னவாக இருக்கும், அல்லது அவர்கள் அமைச்சரவையிலே இடம் பெறுகிறார்களா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீடியா வாய்ஸ். இந்த மாதிரி அமைச்சரவை வாங்க போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க குற்றவாளிகள், இவங்க பேரில் பிரச்சனை இருக்குது, இவங்க பேரில் வழக்கு இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி மீடியா வழியாக ஒரு, அதாவது எப்படி சொல்லுவாங்க, தூப பேச்சுகள் இதெல்லாம். சரி. அதை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் CV சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், கட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரே குறிக்கோள். எப்போ திமுகவோட இணைஞ்சு தான் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவுக்கு வந்துட்டாரோ, இவர் இந்த கட்சிக்கு சரியான நபர் அல்ல, பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு தகுதி அல்லவர், அற்றவர்னு சொல்லி இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவர்தான் தொடர்ந்து மறுத்துட்டு இருக்காரு. திமுக மறுக்கிறது என்ன சார்? முதலமைச்சர் ஆவதற்கு எதுவுமே மறுக்க முடியாது சார். நீங்க மறுக்காம 41 பேரை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சது, அப்புறம் தம்பித்துறை கிங் மேக்கரில் கிங்னு சொன்னது, பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நீங்கள் திமுகவும் அதிமுகவும் உள்ள சமூக வலைத்தளத்தில் போய் பாருங்கள். ஆமாம், ஒரு விஜயை கொண்டு வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம இப்படி பண்ணிடலாம்னு சொல்லி 2 பேருமே சமூக வலைத்தளங்களை கையாண்டாங்க. சரி. அவர் நம்ம இளங்கோவன் அவர் அதுக்கு ஒரு வசைப்பாடி வந்தார், ஏற்றுக்கிறலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நிறைய பேர் பெரியசாமி குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதுக்கெல்லாம் நிறைய பதிவு போட்டிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஆமா, நாங்க வரவேற்கிறோம். ஆமா, நம்ம இந்த இவர் திமுக செய்தி தொடர்பு அவர் கூட ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அவர் அதிமுகலையும் இது பண்ணாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு நாள் 1 மணி நேரம் கூட அவர் முதல்வர் ஆயிடக்கூடாதுங்கிறது திமுக சைடில் இருக்கிற ஒரு முக்கிய நபரோட ஆதங்கம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எந்த காலத்திலையும் அமைச்சராயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். இந்த 2 வில்லங்கமும் சேர்ந்து சேட்டை பண்ணாங்க. அதான் உண்மை. அத தன்னை மறந்துட்டாங்க, தன்னோட இயக்கத்தை மறந்துட்டாங்க. எதிராளி யாருன்னா ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் விஜய், ஒருத்தருக்கு விஜய், ஒருத்தருக்கு செங்கோட்டையன், இப்படி ஒரு காலகட்டம் உருவாச்சு. அதை அடிச்சு உடைச்சிட்டாரு தாவேகா தலைவர் விஜய். அமைதியா உடைச்சாரு சார். எனக்கு நான் ஏற்றுக்கொண்டு 10 ஆண்டு காலம் பயணிச்ச அண்ணன் OPS அவர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு புரட்சியை பார்க்கிறேன். நம்ம மறுவடிவமா இருக்காரா விஜய்? OPS மறுவடிவமா இருக்காரா விஜய்? மறுவடிவம்லாம் இல்ல. OPS தன்னை நம்பி வந்தவர்களை கையை தூக்கி விடாத நபராயிட்டாரு. ஆனா அவரு தாவேகா தலைவர் விஜய் அப்படி இல்லை, தன்னை நம்பி வந்தவருக்கு முன்னுரிமை கொடுத்துதான் எல்லா இடத்துலயும் நிக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணத்தை நான் பார்த்தேன்னா, அண்ணன் செங்கோட்டையனே வந்துட்டாரு. செங்கோட்டையனை ஈரோட்டில் நின்று பேசுறதுக்கு அவர் விஜய் வந்திருக்காரு. ஒரு செங்கோல் எடுத்து கொடுக்குறாரு. அந்த செங்கோலை கொடுக்கும்போது கூட தன்னுடைய மாவட்ட செயலாளர், ரசிகர் மன்றத்து மாவட்ட செயலாளரை பக்கத்தில் அரவணைச்சு விஜய் அந்த செங்கோலை பிடிக்க வச்சார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு சீனியரு, ஒரு செங்கோட்டையனை வந்த பிறகு கூட தன்னுடைய ரசிகனையும் தொண்டனையும் விடக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு இருந்தார் அவர் தாவேகா தலைவர் விஜய். அதனால இன்றைய தமிழக முதலமைச்சராக வீட்டிருக்காருன்னா அந்த நல்ல எண்ணங்கள் அவரை மேல் மட்டத்தில் கொண்டது. இவங்கள மாதிரி கீழே கொண்டு போகல. இது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் செஞ்சிருக்காரு. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தோட விழா நடக்கும்போது செங்கோல் கொடுக்கப்படும் போது, புரட்சி தலைவி அம்மா செங்கோலை கொடுக்கும்போது கூட அங்கிருந்து அந்த மன்ற செயலாளர் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டி விட்டு செங்கோலை பிடிக்க வச்சார். அதே இதான் இன்னைக்கு பாக்குறாரு. அவரு அமைச்சர் பதவி இருக்குமா இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா? யாரும் சொல்லலையே.
சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி. சார் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் உங்கள்ட்ட, இதெல்லாம் வந்து உறுதிங்கிறீங்களா? உறுதியா வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு சார் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்காம சும்மா எதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க? முதல்ல கட்சியை காப்பாற்று தான் சார் அவங்க நிற்பாங்க. அவங்களுடைய சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசோட பின்பலம் தேவைப்படும். இப்போ ஒரு பிரச்சனைகள் வரும், லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், இதுக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது இந்த ஆதரவுகரம் நீட்டுறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒழிய உள்ள போய் அமைச்சரவையில் உட்கார்றதுக்கு இவங்களோட உழைப்பு எதுவுமே கிடையாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தவேக தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போய் எனக்கு ஆட்சியில் பங்கு தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. இது அவரோட சுய உழைப்பு சார். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க கேட்ட கரெக்ட். இப்போ உங்களுக்கு 119 சார் இப்போதைக்கு இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாம 144 இருந்தது. இப்போ 119 அவர்கள் ஆதரவு அளிக்கல, 119 தான் இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஒரு 2 பேர் மாற்றி போட்டாங்களோ இல்லைன்னா அது மாதிரி பிரச்சனை வந்தாலோ இந்த 119 பெரும்பான்மை நிரூபிக்கையில் ஒரு பெரிய சிக்கல் அன்னைக்கு இருந்தது. அதை மாற்றுவதற்கு பெரிய அளவில் ஒரு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மிக எளிதாக நடைபெற்று அந்த ஆதரவை பெறுவதற்கு உதவி இருக்காங்க. எந்த கைமாறும் இல்லாமல் இந்த தியாகத்தை பண்ணுவதற்கு அவங்களுக்கு என்ன காரணம் வேணும் இங்கே சார்? மக்கள் அதாவது யாரு திமுக யாரை கேட்குறீங்க? நான் இவங்க சிவி சண்முகம் இவங்க ஏன் அந்த ஆதரவு தெரிவிச்சாங்க? சிவி சண்முகம் வந்து அவங்க வந்து தாவேக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது தேர்தலுக்கு முன்பான எண்ணம். ஓ, நீங்க நல்லா புரிஞ்சுங்களா? தாவேகத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. இல்ல அது ஓகே, முன்னாலே அந்த எண்ணம் இருந்தது. அவர் வெற்றி பெற்று ஒரு 5 நாள் ஆளுநர் மாளிகைக்கு நடையா நடந்துட்டு இருக்காரு. இந்த 25 பேர் அப்ப என்ன அமைதியா இருந்தாங்க சார்? அவங்க கட்சிக்குள்ள அவங்க ஒரு சின்னத்தோட வெளியில வந்தவங்கல்ல, அவங்களும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இந்த 5 நாள் மௌனமா இருந்தாங்க. இவங்க ஆதரவு தெரிவிச்சு போறதுக்கு முந்தின நாள் அவங்க சொல்றாங்க ஆதரவு தெரிவிக்க முன்னாடி சட்டமன்றத்தோட தலைவர் தேர்ந்தெடுக்கணும், அவங்க கொறடா தேர்ந்தெடுக்கணும். இவங்க ஒரு பெரிய இயக்கத்துல ரெட்டையிலை சின்னத்துல ஏஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு நிக்கப்பட்டவங்க. ஆனா அதை வந்து அவங்க மீற உடனே வெளியில வர முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறான பாதையை கையாளும் போது அதை எதிர்த்து இவங்க வெளியே வராங்க. அது கால நேரங்கள். அந்த நேரத்துல அவருக்கு யார் எதிரி? திமுக தான் எதிரி. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு வந்து திமுக தான் எதிரி. அப்போ திமுக எதிரியா இருக்கிறதுனால திமுகல இருக்கிற கூட்டணியை தான் அவர் உடைப்பாரு. அப்படி காங்கிரஸ் முதல்ல கேட்டாரு. காங்கிரஸ் நாங்க உங்களுக்கு 29 ஆதரவு தரேன்னு வந்துட்டான். அவருக்கு 2 சீட்டு கொடுத்துருவாங்க. அது நியாயம், வாங்கலாம், தப்பு இல்லை, நல்லா புரிஞ்சிருங்க. ஆனா ஒரு ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு நான் அந்த பக்கத்துக்கு கை காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சில கட்சிகள். விசிக, ஐஎம்எல் இவங்கெல்லாம் வந்துதான் பயங்கரமான டேஞ்சர்ஸ். இது வந்து ஆபத்துக்கு, அதாவது ஒரு ஆட்சியை வழி நடத்தவும் செய்யக்கூடாது. அந்த ஆட்சியை நாங்க எந்த நிமிஷமும் கவுத்துருவோம்னு சொல்லி பயங்காட்டி ஆட்சி பண்றது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படக்கூடிய கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு. ஒண்ணு நீங்க போனா விஜய் அவர்களோட போயிடணும், இல்ல அந்த ஸ்டாலின் அவர்களோட நீங்க உட்கார்ந்து தைரியமா சொல்லுங்க, ஏங்க நான் வரமாட்டேங்க, ஆட்சி கலைஞ்சிட்டு போட்டோம், கவர்னர் ஆட்சி வந்துட்டு போட்டோம், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு கவர்னர் ஆட்சி நடத்திட்டோம், ஏன் பயம்? நீங்க தான் நல்ல ஆட்சி தானே கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க சொன்னபடி ஆட்சிக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தானவர்களை தான் இவங்க ஆபத் பாந்தவர்களா கூப்பிடுறாரு. இன்னைக்கும் நீங்க இந்த ஆபத்தானவர்களை தான் நீங்க எங்க அமைச்சரவையில வந்து இடம்பெற வேண்டும் என்று காலையில அழைப்பு விடுறாரு. நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும், ஐயுஎம்எல் பங்கேற்க வேண்டும், இடதுசாரிகளும் எங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என எல்லாரையும் அவங்க அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுப்பது அவர்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று தெரிவித்த கட்சிகளைத்தான் விஜய் அழைக்கிறாரே ஒழிய ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு வீடு வரை சென்று பூங்கொத்து அளித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவருக்கு அமைச்சரவையில் பதவி இருக்குமா இருக்காதா, எது சரி எது தவறு? அதாவது அவர் வந்து யாரையும் பயக்க விருப்பப்படலை, நல்லா புரிஞ்சு. அவருடைய எண்ணம் திமுக கூட்டணி இருக்கணும், எல்லா கட்சியும் ஒருத்தருடைய கருத்தை நான் சொல்லுங்க. என்கிட்ட கருத்தை கேட்கறீங்க, நான் கருத்தை சொல்லணுமா சொல்ல வேண்டாம்? நான் என்ன சொல்றேன், தாவேக தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரோடையும் பகை இல்லை, அந்த பகை இல்லாமல் அன்பா கூப்பிடுறாரு. அவருக்கு தேவை காங்கிரஸ், நல்லா புரிஞ்சுருங்க. அது கட்சி தேர்தலுக்கு முன்னாடியே எதிர்பார்த்தது காங்கிரஸ், காங்கிரஸை விடாம பிடிச்சி வச்சிருந்தது திமுக.
நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணிக்கு மட்டும்தானே உங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. கூட்டணி முடிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு அவங்கள பத்தி கொள்கைக்கு இடம் இல்லைல்ல, அவங்கள விட்டுற வேண்டியதானே. நீங்க என்ன அது நாங்க ஒரு திமுக கூட ஒட்டிட்டு இருக்கோம், நாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லணும், நீங்க அங்கேயே விசுவாசம் இருக்கீங்க சார். நீங்க விசுவாசமா இருக்க வேண்டிய ஆள் நீங்க. அவர் கூப்பிடதான் செய்வார் சார். நான் அண்ணன் என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, என் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு நான் அண்ணனை கூப்பிடு. நீங்க விருப்பப்பட்டாதான் என் வீட்டுக்கு சாப்பிட வர முடியும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? விருப்பம் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகலாம். நீங்க அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, இத்தாலியில் கூப்பிட்டாங்க. என்ன சார் இது? மக்களை நடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டாமா? நீங்க அது அது வந்து மக்கள்கிட்ட இருந்து நீங்க வெறுப்படைய ஒரு தூரத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. ரெண்டு சீட்டை வச்சுட்டு துணை முதல்வர் வேணும்னு கேட்கறது, 2 சீட்டை வச்சுட்டு மந்திரி பதவி வேணுங்கிறதுக்கு இப்படியெல்லாம் பேரம் பேசும்போது இதுவும் ஒரு பேரம் தானே. அவர் ஒன்றும் பேரம் பேசலையே, நீங்க தான் குதிரை பேரம் பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் யார் பேசுறாங்கன்னா திமுகவோட இருந்தவங்க தான் இப்போ வரைக்கும் அந்த குதிரை பேரத்தை பேசி கலைக்கிறீங்க சார். நான் ஒன்று கேட்குறேன் சார், திருச்சியில் வரக்கூடிய மறு தேர்தல் வருது. அப்போ வந்து அவர் விஜய் அவர்களும் ஒருத்தரை நிப்பாட்ட போறாரு, திமுகவும் ஒருத்தரை நிப்பாட்டுவாங்க. விசிக கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன சார் சொல்லுங்க? யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இந்த கூட்டணியில? சார் திமுக தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த கூட்டணியில திமுக எல்லாம் இருப்பாங்கன்னு வைங்களா. சரி, அப்படி இப்ப உங்களுக்கு தலையை சுத்துதா? ஆமா, அமைச்சரவையில பங்கு நான் சொல்லுதேன் என்னன்னா, அமைச்சரவையில பங்கேற்கணும் இல்ல, அமைச்சரவையில அவங்க இடம் பெற்றால் திமுக ஆதரவு அளிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு 2029 திமுக நாமம் முடிஞ்சுதா? அமைச்சரவையில இடம் பெற்றாது நாளைக்கு தான் தெரியும். 2029 காங்கிரஸ் கிடையாது, விசிகா கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, திமுக கூட கூட்டணி யாரும் கிடையாது. இததான் விஜய் அரசியல் செய்யறாரு. இதுதான் விஜய் அரசியல் செய்யறாரு. திமுகவை சார் திமுகவை விட்டு அகற்றணும்னு முடிவு எடுத்துட்டாரு சார். சரி சரி, இப்ப ஏடிஎம்கே உங்களுக்கு இப்ப ஏடிஎம்கே கூட யார் இருக்கா சார்? ஏடிஎம்கே ரெண்டா உடைஞ்சு ஒன்னு பிரிவு அவர் தாவேகா கூட போயிரும், காங்கிரஸ் போயிரும் சார். அவர் 2029 கட்சி இருக்கா? திமுக முழுசா ஒரு கட்சி இருக்கு, ஏடிஎம்கே ரெண்டா உடஞ்சு போயிரும். ரெண்டு பிரிவு, ஒன்னு எடப்பாடி அணி, ஒன்னு சிவி சண்முகம் அணி வரப்போகுது. எல்லாரும் ஓபிஎஸ் மாதிரி விட்டுட்டு போவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓபிஎஸ் மாதிரி விட்டுட்டு போக மாட்டாரு சார். எங்களை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம், வேலுமணி வந்து அண்ணா ஓபிஎஸ் மாதிரி நீதிமன்றத்தை மட்டும் நாடிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க பொதுக்குழு நீங்க கூட்ட சொல்லுவாரு, நீங்க வாங்கின சட்ட திட்டம் தான். அதாவது எம்ஜிஆர் வகுத்த விதியை மாற்றி 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், அது தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், அவர் தான் நாளைக்கு பொதுச் செயலாளருக்கு போட்டியிட முடியும்னு சொல்லி எப்போ சட்டத்திட்ட விதிகளை மாற்றிக்கிட்டு உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் இருக்குன்னு இடைக்கால தீர்ப்பு வாங்கினீங்களா, அந்த தீர்ப்பின்படி சிவி சண்முகமும் வேலுமணியும் நாளைக்கு ஒரு 1/3 மெஜாரிட்டியை காட்டி பொதுக்குழுவை கூட்ட சொல்லுவாங்க. கூட்ட முடியலைன்னு சொன்னால் அவங்க பொதுக்குழுவை கூட்டுவாங்க, பொதுச் செயலாளரை மாற்றுவாங்க. இந்த கட்சி எங்களுக்கு தான் வாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. அந்த கட்சி திரும்ப மீண்டும் ஒரு வழக்குக்குள்ள போகும். அந்த வழக்கை இவர் சரி பண்ணணும். அது வரைக்கும் கட்சி 2ஆக பிரிவுபடும். அதிமுக எடப்பாடி அணி, அதிமுக இதை வந்து யார் செய்யணும்? நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், ஓபிஎஸ் பொதுக்குழுவை கூட்டுவோம்னா என்ன கேட்கல. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நீதிமன்றத்தில் சில வழக்கறிஞர்கள் பேச்சை கேட்டு அவர் செய்யலை. ஆனால் இவங்க திட்டம் போட்டு வியூகம் அமைச்சு கரெக்டாக செய்வாங்க, சோட போக மாட்டாங்க. அதை எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் வந்து அகற்றுறது தான் அவங்களுடைய டார்கெட். அவங்களுக்கு இப்ப விஜய் அவர்களோட யாரு யாரோ ஒரு தொண்டர், யாரோ ஒரு தொண்டர், யாரோ ஒரு எப்படி ஏத்துக்குவாங்களா இந்த பிரச்சனை? இந்த போன 2026 தேர்தல், 2024 தேர்தல் எல்லாத்தையும் முன்னெடுத்து ஒருத்தர் நடத்துறாரு. அவர்கிட்ட ஆதரவு, அவருக்கு பெரும்பான்மையான பண்ணாரு. அவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சு கட்சி நடத்தினாரா? சொல்லுங்க. கட்சிகளோட உழைப்புல சிந்தனை அவ்வளவு பணமும் கோடிக்கணக்கான பணங்களையும் சொத்துக்களையும் வித்துக்கிட்டு நீங்க கட்சி நடத்துனீங்க. எங்களோட ரத்தம் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து நாங்க உருவாக்கி ஒவ்வொரு கட்டமைப்பை உருவாக்குற எங்க ரத்தத்தை சிந்தனை இது வேர்வையில நீங்க வந்து கட்சியை நடத்திக்கிட்டு நீங்க உங்க சுய உழைப்புல பண்ணுங்க. புரட்சி தலைவர் தான் வீட்டை வரைக்கும் அடமானம் வச்சு கட்சி நடத்தினார். புரட்சி தலைவர் அம்மா தான் அணிஞ்சிருந்த நகை வரைக்கும் அடமானம் வச்சு கட்சியை நடத்தினாங்க. நீங்க எதை அடமானம் சார் வச்சு கட்சியை நடத்துனீங்க? இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு வரை ஒரு குழுவில் தேர்ந்தெடுக்கல. நீங்க இன்னும் அந்த பங்களா விட்டே நகல மாட்டேங்க, இந்த அரசு பங்களாவை இன்னும் காலி பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அதாவது ஒருத்தருக்கு பதவி ஆசை வரலாம் சார், அளவுக்கு மீறி தன்னை இழுத்துறக்கூடாது. அது வந்து ஆபத்துல போய் நின்றோம். நீங்க ஓபிஎஸோட வந்தவங்களையும் கொத்து கொத்தா வெளியில தள்ளுனீங்க. கட்சிக்கு உழைச்சவனை என்னானே அழைக்கல, வெளியே தள்ளிட்டீங்க. பாதிக்கப்பட்டவங்க சார் நாங்கெல்லாம்.
நாங்கள்லாம் பாதை மாதிரி, அதாவது தலைவர் சொல்லுவார் பாதை மாதிரி ஊர் வந்து சேராதுன்னு சொல்லி தலைவர் அந்த நீதிக்கு தலைவனுங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அது போல பாதை மாதிரி கால்களை வந்து வீடு வந்து சேராத மாதிரி ஓபிஎஸ் அண்ணனோட போய் பாதை மாதிரி நாங்க இன்னைக்கு வீடு வந்து சேர முடியாம தெருவோட சுத்திட்டு இருக்கோம் சார். சரி, எங்க வேதனை அப்படி இருக்கு சூழ்நிலை. காலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அந்த செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். 2500க்கும் மேற்பட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு எங்களுக்கு இருக்குது. 86 மாவட்ட செயலாளர்களில் 80 மாவட்ட செயலாளர்கள் 80 மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்காங்க. இது மாதிரி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிட்ட ஒரு பட்டியல் எதுவும் இருக்கா சார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் நல்ல மனிதர், இறை பக்தர் உள்ளவர். அவர் பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார் பார்த்தீங்களா, என்ன படத்தில் தெரிகிறார் பாருங்க, கொஞ்சம் மோசமான வில்ல. இவர் கூடால போய் தான் அவர் சிறைச்சாலைக்கே போனாருங்கிறது வரலாறு. நல்லா புரிஞ்சுருங்க. அவர் அமைச்சராக இருந்தவரை காலி பண்ணினதும் இந்த பக்கத்தில் நிற்கிற மகான் தான். அந்த மகானுக்கு பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து பேசினார். இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஓஎஸ் மணி என்னன்னு சொல்லலை, அந்த பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறேன். ஏன்னா அதான் ரொம்ப வில்லங்கமான டேஞ்சரஸான ஆள் அவர். நல்லா புரிஞ்சுருங்க. அவர் சிவி சண்முகத்தில் ஓபிஎஸ்ஸை ஒழிச்சிடணும், இவரை பண்ணணும். இப்போ எடப்பாடியை தன்னை எப்படி கைக்குள்ளே வைக்கணுமோ அந்த வேலையை செய்வார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு அவர் பேர் சொல்லி விருப்பப்பட்டு சொல்கிறதுக்கு கூட அவர் தகுதி இல்லாத ஒரு மனிதர்னால சொல்லலை. அதனால் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இவரை பேச விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். அந்த பக்கம் விஜயபாஸ்கரை கை பக்கம்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு தூது பேசுவார். நல்லா புரிஞ்சுருங்க. அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்பார், இங்கே என்ன நடக்குன்னு பார்ப்பார். அப்புறம் அப்படியே தினகரன்ட்ட என்ன பேசணுமோ அங்கே பேசிக்கிடுவார். அதனால அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறத பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச் செயலாளராக இருந்து இன்னைக்கு அவங்க சிவி சண்முகம் கேட்குறாங்க சார், நீ ஒரு பொதுக்குழுவை கூட்டுன்னு சொல்றாரு. உங்களுக்கு எங்க அங்க இது வருது? பொதுக்குழுவை கூட்டிட்டு போக வேண்டியதானே உங்க வேலை. தேவையில்லைன்னு சொல்றாங்கல்ல சார். அது யார் சொல்றாங்க? இவர் யார் சார்? மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பொதுக்குழு சார், மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கிட்டு நீங்க அப்புறம் பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன் புது மாவட்ட செயலாளரை போடுறதே முதல் தவறு சார். சட்ட திட்டத்துல தேர்தல் கமிஷன்ல இன்னும் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளராக இல்லை. ஓபிஎஸ் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. திமுக போனா கூட சார் இப்போ ஒண்ணு சொல்றேன், சிவி சண்முகம் வேலுமணி எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் அண்ணனை பார்த்து அண்ணன் கட்சியை காப்பாத்துவோம் வாங்க, ஏற்கனவே அங்க போய் ஒத்த எம்எல்ஏ போய் பின்னாடி உட்கார்ந்துட்டு சப்போர்ட்டா தான் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. யாரு? ஓபிஎஸ் கொஞ்சம் அவங்க பையன் பேசிட்டு இருக்காப்ல. அவங்க பையனோட பேச்சை கேட்டுதான் அவர் பாதை மாதிரி போயிட்டே இருக்கிறாரு. அது தவறான சூழ்நிலைகள்னு பலமுறை சொல்லிட்டோம் நாங்க. அதனால நாங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறோங்கிறது நாங்க அவற்றை எடுத்து சொல்லிட்டோம். அது அண்ணன் இப்போ கூட அதான் சொல்றேன், அண்ணன் அவரோட மனசார அவர் வந்து திமுக போகலங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரை வற்புறுத்தப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, அவர் போயிட்டாரு. அதே ஸ்டாலின் அவரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். இல்ல ஸ்டாலின் அவர்களும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். ஆனா அதாவது ஓபிஎஸ் நீங்க வந்து என்ன எண்ணத்துல இங்க வந்தீங்களோ அது என்னால செயல்படுத்த முடியாத இடத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா திமுகவிலே உழைச்சவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா கட்சியை நான் திரும்பி ஆட்சியை கொண்டு வரதுக்குள்ள உழைப்புல இருக்கணும். எதிர்கட்சி வரிசையில வந்துருச்சு, இங்க இருக்கிறவங்களும் சில பிரச்சனைகள்ல இருக்காங்க. நீங்க ஒருவேளை வேற ஏதாவது முடிவு எடுத்தாலும் நான் அதை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு இடத்துக்கு அவர் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ். இவங்க எல்லாரும் போய் பேசலாமா? நான் என்ன சொல்றேன், சிவி இது ஒன்றும் தவறு இல்லையா? சிவி சண்முகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணே வாங்க நடந்ததை மறப்போம், ஒரு 30 நாள் என்ன அதிகபட்சம் ஒரு 2 மாசம் புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்டில் போய் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு வர போறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நாங்கள் போய் ஒரு 30 நாள் புரட்சி தலைவர் வாழ்ந்த இல்லத்தில் போய் அந்த திமுகங்கிற இல்லம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அதே போல அவரு வந்து நானும் புரட்சி தலைவர் வாழ்ந்த இல்லத்தில் போய் அவர் மக்கள் திலகம் வாழ்ந்த இல்லத்தை போய் திமுகங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். நாளைக்கு வரலாற்றுல அதே மாதிரி இடம் பிடிச்சிட வேண்டியதான். ஆனா அண்ணா திமுக காப்பாற்ற ஓடோடி வந்தேன்னு சொல்லிட வேண்டியதான். மக்கள் ஆதரவு நீட்டி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லும் போது பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் அந்த பொதுக்குழுவுக்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை சசிகலாமா பங்கு பெறாங்க. ஒருவேளை இவங்க இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து இப்போதைக்கு இபிஎஸ்ஓ அல்லது சிவி சண்முகமோ இருவரோட வற்புறுத்தி இருவருமே அந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினால் பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் சசிகலா டிடிவி தினகரன் வரமாட்டார் சார். அவர் அம்மா காலத்திலே அவர் வந்து நீக்கப்பட்டவர். நீங்க அவரை இதுல வந்து சேர்க்க முடியாது. அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயலாளர் வச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு அம்மா இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அதை தான் சேர்க்க முடியும். உறுப்பினர்ஸ் அவங்க தான் வந்து நிர்வாகிகளா தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தான் பொதுக்குழுவை ஒழிய அதுல வந்து இவர் வந்து சசிகலாமா வந்த பிறகுதான் இவரை துணை பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. அந்த நம்ம எடுத்துக்கிட முடியாத ஒரு கட்டம். அது மட்டும் இல்லாம அவரெல்லாம் நம்ம இணைச்சிக்கிட்டு வர வேண்டிய திரும்பி இன்னொரு குடும்பத்துக்குள்ள தான் போவோம். சசிகலாமாவை சேர்த்துக்கிட்டு ஆனா ஓபிஎஸ் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் அந்த அரவணைப்பு அணைச்சு கொண்டு போகலாம். அது வரவேற்பாங்க. டிடிவி தினகரன் இருக்க முடியாது.
யார் டிடிவி தினகரன் அதில் எடுக்க முடியாது சார். சார் நான் இப்பவும் சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய ஃபவுண்டேஷன் எங்க இருந்து வந்ததுன்னு இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்கீங்களா? அதிமுகவோட சொத்துல தான் சார் அது வளர்ந்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் இன்னும் வெளிப்படையா பேசல. மரியாதை நிமித்தமா அவர் வந்து அந்த நாவடக்கத்தோட அண்ணன் டிடிவி தினகரன் பேசிக்கிட்டு இருக்கணும். நாங்கெல்லாம் சும்மா இல்லை, கேணைகள் இல்லை. உங்களை ஆட விட்டுக்கிட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க எந்த தொண்டனும் சும்மா இல்ல. அவருக்கு என்ன ஒரு எம்எல்ஏ அவரே இல்லையா சார்? சார் அவரே விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க யாரையாவது கட்சியில நான் சார் அவர் வந்து சும்மா இந்த பஞ்சாயத்துக்குள்ள வர்றது சார், நீங்க வந்தீங்க கூட்டணி வச்சீங்க, என்டிஏல தானே சார் கூட்டணி வச்சீங்க. அதிமுக கூட உங்களுக்கு என்ன ஒரு அப்படி உண்டுமானா சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவரை துணை பொதுச் செயலாளர் ஆக்க சொல்லுங்க. அவர் இப்ப கூட்டு ஒரு சீட்டை கொடுத்து அமமுக கலைச்சிட்டு வர சொல்லுங்க. வருவாரா பாருங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பி டிடிவி தினகரன் முதல்ல தன்னுடைய கட்சியை கலைப்பாராங்க. இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஃபவுண்டேஷன் எங்க இருந்து வந்தது? எப்படி அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இவங்க எப்படி ஜெயா டிவில எல்லாம் அவரோட மனைவி திரும்பி எல்லாம் இதானாங்க? அந்த இயக்கத்தில் கிடையாது சார். அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி கைமாறப்பட்டதுங்கிற உண்மையான விஷயங்கள்லாம் வெளியில வரும். பூகுண்ட அழுகாருல, கண்ணீர் விட்டு அழுகாரு. அண்ணா ஓபிஎஸ் கண்ணீர் விட்டு எத்தனை கையெழுத்து போட்டு கதறி இருக்காங்க. இதெல்லாம் இந்த பாவத்துக்கு ஒவ்வொருத்தரும் கோயில் குளமா போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். ஓகே, இப்போ அதிமுக இந்த 2 அணியாக இன்னும் எவ்வளவு காலத்துக்கு செயல்படும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே பல அணிகளாக ஆகிவிட்டது. இன்னும் நான் இன்னொரு முக்கியமான செய்தி வந்து என்னவென்றால், அமைச்சரவையில் இந்த அணிக்கு சிவி சண்முகத்திற்கோ அல்லது இந்த எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருக்கோ இடமில்லை என்றால் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தான் அவர்கள் முயற்சிப்பார்கள். தனி அணியாக செயல்பட முடியுமா? ஆட்சி அதிகாரம் அந்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா கூட? சொல்றேன்ல, ஒரே வழி. அண்ணா அறிவாலயத்துக்கு 2 முன்னாள் முதல்வர் போக முடியாது. ஒரு முன்னாள் முதல்வர் அங்க இருந்து எடுங்க, நேரா பட்டினப்பாக்கத்துக்கு சிவி சண்முகம் கூப்பிடுங்க. இன்னும் உங்களுக்கு ஓபிஎஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கதா செய்யுது சார். எப்படி சார் விட முடியல சார்? ரத்தத்தின் ரத்தம் இல்ல சார். எங்க உடன்பிறப்பா வளர்ந்தவர், நாங்க அவருக்கா உழைச்சிருக்கோம். எப்படி சார் விட முடியும்? யாருமே விட மாட்டாங்க சார். ஓபிஎஸ்னாலே அது அதிமுகவோட முகம், திமுக முகம் கிடையாது. அவரை பயன்படுத்தினாங்க சார். தேர்தலுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட குதிரை பேரத்தில் ஓபிஎஸ் உள்ள இழுத்தது ஒரு குதிரை பேரம் தான் சார். நீங்க இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க, இந்த தேமுதிமுகவில் இருக்கிற பிரேமலதாலாம் பேசுறாங்களா குதிரை பேரம் நடத்தப்பட்டது, குதிரை பேரத்தின் மூலமாக அமைச்சரவை பண்ண. ஏமா தேர்தலுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்னமா குதிரை பேரம் பேசுறாங்க? உங்களுக்கு திமுக எம்பி சீட்டு தரதுக்கு குதிரை பேரம் நடந்தா நடக்கலையா? 10 சீட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன குதிரை பேரம் நடந்தது சார்? எதா இருந்தாலும் அதுவும் குதிரை பேரம் தான். தேர்தலுக்கு முன்னாடி 500,000 தொகுதி உடன்பாடு. அது எப்படி குதிரை பேரம்? அது எப்படி தொகுதி உடன்பாடு? தொகுதி உடன்பாடு தேர்தலுக்கு முன்பு நீங்க உங்களுக்கு தாரோம், எங்க கூட கூட்டணி வைத்து தேர்தல் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பின்பு இவங்க பிறகு அணி மாறுவதற்கு பிறகு அதான் குதிரை பேரம். இல்ல, அணி மாறது வேற. தேர்தலுக்கு பின்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுல வந்து நீங்க என்ன சட்டம் கட்சி தவளோ அதை செஞ்சுட்டு போங்க. நீங்க என்ன குதிரை பேரம் பேசுறீங்க? திமுக நீங்க உழைச்சலா? திமுக நீங்க ஏதாவது பாடுபட்டலா? அந்த திமுக உழைச்ச தொண்டனோட ஒரு எம்பி சீட்டை வாங்கி உங்க தம்பிக்கு கொடுத்தேல, அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? சொல்லுங்க. நீங்க திமுக 10 சீட்டு வாங்குனீங்களா? ஒரே ஒரு சீட்டு தானே உங்களால ஜெயிக்க முடிஞ்சது பிரேமலதா மேடமும். நேற்று வரைக்கும் விஜயகாந்த் அவரால் உங்க கணவரால் எதிர்க்கப்பட்ட கட்சி திமுக. அதுல நீங்க இணைஞ்சீங்களா இல்லையா? நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏதோ உங்களுக்கு ஒருத்த சீட்டு எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க, மக்கள் கொடுத்துட்டாங்க, நீங்க அதை பாருங்க. மற்ற கட்சியோட பிரச்சனைகளை ஏளனமா பேசுறது, குதிரை பேரம் பேசுறது, ஒரு முதல்வர் ஆனவரை போய் தம்பி விஜய்னு சொல்றது அநாகரிகமான செயல். அந்த சட்டமன்றத்துக்குள்ள அவர் முதல்வர், அங்க தம்பியா அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால இல்ல அதெல்லாம் பழக்கம் சார். நான் என்ன சொல்றேன் சார், பப்ளிக் வந்து நீங்க வெளியே தனிப்பட்ட முறையில் போய் கூப்பிடுங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா சபையின் மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க அவர் மன்னர்னா மன்னர் தான், அங்க முதல்வர்னா முதல்வரா தான் நீங்க பாக்கணும் அவரை. அது தம்பியா இருக்கட்டும், தம் பிள்ளையா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும் சார். நாஞ்சில் கோலப்பன் வந்து இப்போ அதிமுக அணியில இருந்தாலும் தாவேக்காவுக்கு வந்து நல்ல ஒரு முழுமையான ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு பக்கம் சாயிர மாதிரியே இருக்குது. அது இல்ல சார், எங்களுக்கு வந்து சார் ஓப்பனா சொல்றேன் சார், எங்களுக்கு சிவிஎஸ் அணியில இல்ல சார். நான் ஒண்ணு எங்களை பொறுத்த வரைக்கும் என் தலைவன் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் யார் மதிக்கிறாங்களோ அவங்கள நான் வணங்குவேன். நல்லா புரிஞ்சுருங்க. அதுல திமுக அதுல அவர் விஜய் அவர்கள் அண்ணன் செங்கோட்டையனுக்கு கொடுக்குற மரியாதை, அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு கொடுக்குற மரியாதை, அண்ணா திமுக வந்து போனவங்களுக்கு எல்லாம் கொடுத்த மரியாதைகளை எல்லாம் நாங்கள் வந்து ஈர்க்கப்பட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு தலைவரை இழந்து நிற்கிறோம். எங்களோட வருத்தத்தை நான் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு தலைமை இல்லை. அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. அந்த ஆதங்கத்தை அவர் விஜய் காட்டும் போது எங்களுக்கு அது ஒரு வைப்ரேஷன் வருது. சரி, நம்ம தலைவர்
மதிக்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் அந்த சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் படத்தையும் புரட்சித் தலைவர் அம்மா படத்தையும் வைக்கிட்டோம். அந்த சமாதிக்கு நினைவிடத்துக்கு புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் இடத்துக்கும் விஜய் அவர்கள் போயிட்டு வரணும். சார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அதிமுக தொண்டை அவ்வளவு பேரும் தாவேகா பக்கம் போயிருவா சார். நான் பிரச்சனை அதிமுக மொத்தமா தாவேகா கூட கரைய போகுது நான் சொல்றேன் சார். நான் வரும்போது எனக்கு ஏத்தால தான் பீச்சில் அவரோட கான்வாய் போகுது, அப்படியே பார்த்து ரசிக்கிறேன். மக்கள் வெள்ளம் அளவலையா நிக்கிறாங்க. இதை நான் புரட்சி தலைவிக்கு பார்த்துருக்கேன், புரட்சி தலைவருக்கும் பார்த்துருக்கேன். நான் அப்போ அந்த சஃபேர் தேட்டர்கிட்ட நிற்பேன். அப்போ கூட்டம் நிற்கும். நான் சொல்றது 82ல் துறப்பாக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு ஓடி வருவேன். நான் அப்ரெண்டிஸ் அப்போ பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ஓடி தலைவரை பார்க்க ஓடி வருவேன். 82ல் ஓடி தலைவர் வாராரு. 1 இயர் அப்ரெண்டிஸில் இருந்த காலத்தில் என்ஃபீல்டு கம்பெனிலேருந்து ஓடி அங்கே நிற்பேன், தலைவரை பார்க்கறதுக்காக வருவேன். அப்போ பார்க்கும்போது கூட்டம் நிற்கும். அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வெளியில போகும்போது அந்த கான்வாய் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நிற்கும். அதுக்கு பிறகு நான் இப்போ பார்க்குறேன்னா அவர் விஜய்க்கு இவ்வளவு பேர் நிற்கிறாங்க. அந்த செக்ரட்டரியேட்டை நாங்கள் தாண்டி வரும்போது, இப்போ நான் வரும்போது நான் பார்க்குறேன், அந்த கான்வாய் போகும்போது 2 சைடும் வண்டியை விட்டு நடுவில் மட்டும் அவருக்கு கேப் விட்டு வண்டி போட்டு போலீஸ் அனுப்புகிறாங்க. நான் நல்லா புரிஞ்சிருங்க. அதை பார்க்கும்போது ஒரு மக்கள் சக்தி அவற்றை ஈர்ப்பு இருக்குது சார். அந்த ஈர்ப்பு எங்களை வரவேற்குது, எங்களை ஆமோதிக்குது இருக்குது. இப்போ சார் அவர் எம்ஜிஆர் அம்மாவை முழுமையா எடுத்துட்டாங்கன்னா அம்மா சார் நீங்க அதிமுக தாவேகா கூட கரைஞ்சிரும்னு ஒரு விமர்சனம் இருக்கு. கிடையாது சார். அவர் அதிமுக அழிக்கணும் சார். அவர் அதிமுக எங்கேயாவது அழிக்கணும்னு நான் நினைக்கல சார். நான் அதுதான் ஒன்று சொல்ல வந்தேன், நீங்க மறந்துட்டீங்க. அவர் கோயம்புத்தூர் போய் இறங்கி கோயம்புத்தூர்ல பிரச்சாரமே பண்ணல. வேலுமணிக்கு எதிராக எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணல. கோயம்புத்தூர்ல இருந்து நேராக திருப்பூர் போயிட்டார். நான் கூட நினைச்சேன் என்னடா கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போயிட்டாருன்னு. அப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, இல்லன்னு மறுக்க முடியாது. அது பாதி ஊருக்கு போல சார் விஜய் போனதே 10-12 ஊருக்கு தான் போனார் அவர். சார் போனார்ல, ஏன் கோயம்புத்தூர்ல அவர் ஒரு மீட்டிங் நம்ம முடிச்சுட்டு திருப்பூர் போயிருக்கலாம். கோயம்புத்தூர்ல எங்க மீட்டிங் போட்டாரு சொல்லுங்க. ரெண்டாவது எங்க நீங்க விழுப்புரத்துல எல்லாம் எங்க மீட்டிங் செந்தில் பாலாஜி இல்ல, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல இல்ல, செந்தில் பாலாஜி நின்னார்ல சார், செந்தில் பாலாஜி நின்னார்ல, அப்ப நின்றுக்கலாம்ல அவர். ஆனா அங்க அவர் தங்கமணி அவர் வேலுமணி நிக்கிறாருன்னு சொல்லி தான் அவர் ஈரோடு போனார். நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு சூழ்நிலைகளை நான் கருத்துல கண்டு சொல்றேன். அது எங்களுக்கு இப்போ அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் சார். அந்த தலைவருக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம். எடுக்க போறீங்களா தாவேகா அதிமுக அணியினரும் சார்? கூட்டணி வச்சு தானே சார் அதிமுக தலைவர் வேலுமணி. இப்ப வேலுமணி நாளைக்கு பொதுச் செயலாளர் ஆயிட்டாருன்னு வைக்கலாம். அவர் என்ன பண்ணுவாரு, தாவேகா தலைவரோட கூட்டணி வைப்பாரு. அப்ப அந்த கூட்டணி வரும்போது எங்களுக்கு ஒரு ஆதங்கம், எங்களுடைய கொடியை பிடிக்கலாம், எங்களுடைய தலைவரோட பேசலாம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. எங்க கொடியும் பறக்கும், தாவேகா கொடியும் பறக்கும். எங்களோட எதிரி யாரு? திமுக. அவர் விஜய் அவர்களோட எதிரி யாரு? திமுக. அப்போ எங்களை எதிர்க்கிற இடம் நாங்க திமுகவோட எதிர்ப்பா இருப்போம். பாஜகவோட எதிர்ப்பு மெயின் புள்ளி இருக்கு. பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் எங்க கூட வந்துருச்சு, அவரோட காங்கிரஸ் இருக்கு. அப்போ பாஜகவே நாங்க எதிர்க்கிறோம். மாநில திருச்சி கிழக்கு தேர்தலில் தெரிய வந்துரும். நீங்க கிழக்கு தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு கிழக்கு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கிடுவாரு, போக மாட்டார், நிக்க மாட்டாரு. திமுகவும் தாவேகா தான் நிக்க போகுது. இந்த யார் கேண்டிடேட் இங்க திமுகவுக்கு ஆதரவு, இது தாவேகாவுக்கு ஆதரவு. இதுல ஒரு பார்ட் என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் அப்பவுமே ஆதரவு கொடுத்துருவாங்க. நாங்க ஆதரவு தாவேகாவுக்கு ஆதரவுப்பாங்க, காங்கிரஸ் ஆதரவு கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க. மற்றும் சில கட்சிகள் எல்லாம் இணையறதுக்கு தயாரா இருக்கு. நிறைவா ஒரு கேள்வி, இப்ப நாளைய அமைச்சரவை விரிவாக்கத்துல இந்த அணிக்கு இடம் இல்லை என்றாலும் இந்த தாவேகா ஆதரவு தொடருமா தொடராதா? எந்த அணி? சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணிக்கு அமைச்சரவை பொறுப்பு இல்லை என்றால் அந்த ஆதரவு தொடருமா தொடராதா? அவங்க ஆதரவு தொடரும் சார், அவங்களோட ஆதரவு தொடரும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு அடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்புலயே அவங்க ஆதரவா இருப்பாங்க. காங்கிரஸ் 2 பேருக்கு, ராஜேஷ்குமாருக்கு ஒன்று, விஸ்வநாதனுக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆனதாட்டு கேள்விப்பட்டேன் நானும். ஏன்னா ராஜேஷ்குமார் எனக்கு ரொம்ப பட்சமான சொல்லியிருக்கிறாரு, அதனால அவர்கிட்ட நானே கேட்டேன். ஆமாண்ணே வாய்ப்புகளை எங்களுக்குள்ள பேசி முடிச்சிருக்காங்கிறது அவர் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாரு. அது கண்டிப்பா காங்கிரஸ் உங்க அணி எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், அதுல சி.வி. சண்முகம் அதுல நாங்க கேட்கும்போது இப்போதைக்கு நாங்க மந்திரி சபையில கேட்கல. எங்களுக்கு கட்சியை காப்பாத்துறதுக்கு வேணும். அந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு பக்கபலமாக தாவேகா அரசோட ஆதரவு வேணுங்கிறதுக்கு அவங்க நிக்கிறாங்க. அவ்வளவுதான். நன்றி சார் ராஜகோபாலன் சார். இந்த தாவேகா அதிமுகவின் இந்த உறவுகள் தொடர்பாக பல்வேறு தகவல்களை எங்களோடு பின்னணி தகவல்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.